ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் முருகப்பெருமான். அவர் தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி மூலியமாக உதிச்சு அக்னிபுத்திரனாக வந்தவர் முருகப்பெருமான். கடற்கரை ஒட்டி இருந்த மயிலாப்பூரில் அங்கே இருந்தக்கூடிய கற்பகாம்பாள் கிட்ட முருகப்பெருமான் வந்து வேல் வாங்கி சென்றதாக ஒரு ஐதீகமும் இருக்கு. இது 48 நாட்கள் முன்னாடியிலேருந்து விரதம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வர்க்கத்தினர். ஒரு சிலர் 21 நாட்கள் முன்னாடியிலேருந்து இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த 6 நாள் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த 6வது நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க. நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். திருச்செந்தூர்ல ஒரு பெரிய மகா திருவிழாவே நடைபெற போகுது. திருச்செந்தூர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது என்ன? முருகருடைய சூரசம்ஹாரம். முருகர்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா 6 பட முருகரும் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. அதுல சந்தனமனை மேல நின்று காட்சியளிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் என அமர்ந்த பெருமானே. ஆதி அருணாச்சலமாக நின்ற கோலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் சொன்ன உடனே இந்த ஐப்பசி மாசம் அமாவாசை முடிஞ்ச உடனே பிரதம உதிச்ச உடனே கந்த சஷ்டி விழா ஆரம்பம் அப்படின்னு ஆயிடும். அதாவது முருகப்பெருமானுடைய வரலாறுலே அவருடைய பல ஆலயங்கள்லேயே மிக பிரசித்தி பெற்றது. அதாவது முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய சூரபத்மன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய தாய்மாமன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய சித்திர திருவிழா நடக்கும். அதில் வந்து முருகப்பெருமானை தத்தெடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக முருகப்பெருமானுக்கு வேல் கொடுக்கும் காட்சின்னு சொல்லிட்டு ஒரு விழாவே நடக்கும். சித்திரையில் ஆரம்பித்த வேல் கொடுக்குற விழா ஐப்பசில சூரபத்மனை வதம் செய்கிற விழாவாக அது நிறைவு செய்யும். அதான் இந்த முக்கியமான ஒரு அம்சம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த சூரன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நம்ம வதம் செய்யக்கூடிய தெய்வத்துடைய அவதாரங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வரத்தை வாங்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு தேவர்கள் கடைசியாக தேவர்களையே பிடிச்சி அவமானப்படுத்துறது. அப்போ அவங்க போய் நிற்கும் போது சிவபெருமான் கிட்ட போய் நின்ற போது சிவபெருமான் வந்து ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் முருகப்பெருமான். அவர் தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி மூலியமாக உதிச்சு அக்னிபுத்திரனாக வந்தவர் முருகப்பெருமான். ஸோ இந்த முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விழாக்களில் முதல் நாள் பிரதமை அப்படின்னு எடுக்கும்போது அவர் புறப்பட்ட காட்சியாக இருக்கும். ஆனால் அந்த 6 நாளுமே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான். ஏன் எல்லா தெய்வங்களும் போர்கள் புரியும் போது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணியோட போர் முடிஞ்சிடும். அவங்கவுங்க அவங்க இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. அப்படி இருக்கும்போது இந்த முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 6 நாட்களும் அவர் போர் புரிந்த விடம், அவர் நடந்துக்கிட்டது, அவரோட பெருந்தன்மை. கடைசியாக நம்ம வந்து சூரசம்ஹாரம் பேசுவோம். சூரனை அவர் அழித்தாரா அப்படிங்கிறது ஒரு விஷயமே இருக்குது. என்னோட தந்தையுடைய மிகப்பெரிய பக்தன் இவனை எப்படி நான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வேலை விட்டு அது கடைசியாக சூரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரமாக போய் நிற்பார். அவர் வேல் விட்டு அது இந்த மரம் 2ஆக பிளந்து ஒன்று சேவர் கொடியாகவும் ஒன்று மயிலாகவும் அவதாரித்து அவர் கூடவே வச்சுக்குவார். அப்போ அவர் கூட இருக்கிறது வந்து அந்த சூரனை தான் தெய்வமாக்கிட்டார். அதாவது தன்னுடைய தந்தையுடைய சிறந்த பக்தனாக. சரி, இந்த 6 நாட்கள் எப்படி விரதம் இருக்கலாம்? எப்படி முருகரை சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே ஓடி வான்னு முருகர் குழந்தை வடிவத்தில் ஓடி வந்துடுவார். அவரை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் ஒரு விரத முறைகள் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, கந்த சஷ்டி விழா ஆரம்பம் அப்படின்னு இந்த பிரதமை தொடங்கத்துக்கு முன்னாடியே இது 48 நாட்கள் முன்னாடியிலேருந்து விரதம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வர்க்கத்தினர். ஒரு சிலர் 21 நாட்கள் முன்னாடியிலேருந்து இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த 6 நாள் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த 6வது நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க. இதுதான் கந்த சஷ்டி விழா அப்படிங்கிறது 6 நாள் தான் விரதம்.
7வது நாள் முருகருக்கு திருக்கல்யாணம். இந்த விழாக்களில் இந்த விரதங்களை எப்படி எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நாள் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளோட பூஜை அறையை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை வச்சாலும் சரி, இல்லை சின்ன வேல் இருக்கு எடுத்து வச்சாலும் சரி, 3 விதமான அபிஷேகங்கள் செஞ்சு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு அகல் ஏற்றி வச்சு சரவண பவ அப்படின்றதுல ஃபஸ்ட்டு சா, அந்த சான்ற எழுத்துக்கு சம் அப்படின்னு சொல்லி ஒலி கொடுத்து உருவேற்றலாம். 108 முறை சொல்லலாம். இல்லையா ஓம் சரவண பவனு 108 முறை சொல்லலாம். 2வது நாள் 2 தீபம், 3வது நாள் 3 தீபம், 4வது நாள் 4 தீபம். இதே போல் 6 நாளைக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் இந்த வேல்மாறல் படிக்கலாம், கந்த அனுபூதி படிக்கலாம், கந்த சஷ்டி படிக்கலாம், எது வேணும்னாலும் படிக்கலாம். அந்த கந்த சஷ்டிலே இருக்கும். ஒரு நாள் 32 வாட்டி இந்த கந்த சஷ்டியை படிச்சிங்கனாலே உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் மேலோங்கும், நோய் பிணிகள் கீழே இறங்கி போகும், எப்பேற்பட்ட எதிரியும் நண்பனாயிடுவான். ஸோ அந்த பாடல்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரல்கள் வரைக்கும் பவர் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கந்த சஷ்டி விழாவில் 6 நாட்கள் 6 தீபங்கள் ஏற்றுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுலேயும் வந்து மிளகு விரதம்னு எடுப்பாங்க இந்த கந்த சஷ்டியில். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே ஒரு மிளகு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு தண்ணி குடிச்சிப்பாங்க. ஃபுல் டே அவ்வளோதான், அந்த தண்ணி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்க மாட்டாங்க. 2வது நாள் 2 மிளகு, இப்படியே 6வது நாள் 6 மிளகு. இது ரொம்ப ரொம்ப பிரசக்தியான ஒரு விரதம். அதுக்கு உடல் வலிமை ரொம்ப முக்கியம். நானும் இருக்கிறேன்னு இருந்து மயக்கம் போட்டு விழுறது எல்லாம் அதுக்கேற்றபடி உடம்பை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிளகு விரதம் எடுக்கக்கூடியவங்க முருகப்பெருமானோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடம்புலையும் சரி, மனசுலேயும் சரி, வழக்குலேயும் சரி, அந்த பிரச்சனையோடைய தீர்வு இந்த விரதம் முடியத்துக்குள்ளே சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுதான் மிளகு விரதம். சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புத்திர பாக்கியம். இந்த திருச்செந்தூர் ஸ்தலமே குருவுடைய ஸ்தலம். இந்த புத்திர பாக்கியத்துக்கு இந்த கந்தசஷ்டி விழா விரதம் இருந்து ஃபஸ்ட்டு வருஷம் விரதம் இருந்து அடுத்த வருஷம் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய பெற்றவங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கணவன் மனைவியாக இருவரும் உட்கார்ந்து பூஜை செய்வாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முந்தானியில் வந்து இந்த பச்சை பயிரை வந்து ஈரம் பண்ணி எடுத்து கட்டி வச்சுடுவாங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது முளை கட்டி இருக்கும். அதோட அந்த கர்ப்பப்பையுடைய ஆற்றல் ஒரு நாளும் வளர்றதையும் மலர்றதையும் சுட்டி காட்டும். ஒரு சிலர் இடத்துல சில ஆலயங்களில் பொம்மை முருகர் மாதிரி பொம்மை செஞ்சு தொட்டிலில் வச்சு ஆட்டி 6வது நாள் சஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாணம் முடிஞ்சானா அந்த பொம்மையை பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி புத்திரபாகியம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனசையும் நம்மளோட உடம்பையும் நம்மளுடைய வீட்டையும் அடுத்து நம்மளோட வம்சத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னாக்கா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரனை வதம் செய்த முருகனை வழிபாடு செய்கிற பாலகனாக நிற்கிறாரு முருகர். 6 படை வீட்டில் 2வது படை திருச்செந்தூர். அந்த 2வது படையில் முருகப்பெருமான் வந்து வீரியம் மிக்க முருகராக வேலோடு நிற்கிறாரு. இதில் இன்னொரு புராண கதைகள் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மயிலாப்பூர் இப்போ வந்து வச்சுருக்க இடம் ஒன்று. அதுக்கு முன்ன வந்து கடற்கரை ஒட்டி இருந்த மயிலாப்பூரில் அங்கே இருந்தக்கூடிய கற்பகாம்பாள் கிட்ட முருகப்பெருமான் வந்து வேல் வாங்கி சென்றதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. இப்போவும் அந்த திருவிழாவில் வந்து சிங்கார வேலனாக அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கடைசி நாள் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாகிட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு முருகருக்குன்னு உண்டான விஷயங்கள் காய்கனிகளை நெய்வேத்தியமாக வைக்கிறது, அது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இந்த 6 நாட்கள் அரிசி உணவை எடுத்துக்க மாட்டாங்க. விரதம் இருக்கிறவங்க கூட அரிசி உணர்வை தவிர்த்துட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் 3 வேளையில் மதியம் ஒரு வேளை சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து காலையில் மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் 3 வேளையும் பட்டி 6 மணிக்கு சூரிய உதயம் ஏற்றுன அஸ்தங்கம் ஆனதுக்கு அப்புறமா விரதத்தை முடிப்பாங்க. டிஃபன் மட்டும் சாப்பிடுவாங்க. இது இருக்குது.
அதோட 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் கல்யாண சாப்பாடுன்னு சொல்லி படையல் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த கந்த சஷ்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து தெய்வானையை மனம் புரிந்தார். ஸோ கல்யாண தடை இருக்கக்கூடியவங்க இந்த 6 நாள் இருக்கக்கூடிய விரதத்தில் மிகப்பெரிய தடைகளை நீக்கி கொடுத்து 7வது நாள் அவர் எப்படி திருமணம் செஞ்சாரோ உங்களுக்கான வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரதத்தில் திருமணமும் நடக்குது, புத்திர பாக்கியமும் ஏற்படுத்தி கொடுக்குது, செல்வ செழிப்பும் ஏற்படுத்தி கொடுக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரியமிக்க முருகர். இந்த காவடிலாம் எடுப்பாங்க, நிறைய வகைகளான அபிஷேகங்கள் நடக்கும் முருகப்பெருமானுக்கு. அந்த திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மண் ஒரு இடம் கூட இல்லாத அளவுக்கு ஆள்கள் அவ்வளோ ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த சூரனை அவர் வதம் செய்கிற விதம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுக்கு போய் ஒரு இடத்துலேருந்து போய் வேலு வாங்கிட்டு முருகர் வர்றது, விநாயக பெருமான் வந்து அவருக்கு காட்சி தர்றது, அதன் பிறகு 3 அரக்கர்கள், அதில் 1 பெண் அரக்கி, இந்த 3 அரக்கர்களையும் ஒரு வதம் செய்கிறது, கடைசியாக சூரனை போய் வதம் செய்யும் போது அந்த மரத்தில் அவர் நின்று இவர் வேல் விடுறதும் அது 2ஆக பிளந்து சேவல் கொடியாகவும் மயிலாகவும் அவர் கூட வந்து ஏற்றுக்கிறதாகவும் அந்த விழாவை வந்து முடிப்பாங்க. ரொம்ப பிரசித்தி. இதில் தான் இந்த விரதத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரில் நீராடுறது எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும், எப்பேற்பட்ட கர்மாவை விலக்கி கொடுக்கும். நிறைய இதில் யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி, டிவி சேனல்லையும் சரி அன்றைக்கி லைவில் இந்த கந்தசஷ்டி சூரசம்மாரம் தான் போடுவாங்க. கண்டிப்பாக அதை ஃபுல்லாக பாருங்கள். வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் செஞ்ச கர்மாவாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத கர்மாவாக இருக்கட்டும், அடுத்து உங்களோட எதிர்காலம் வெற்றி பெறத்துக்கு இந்த கந்தசஷ்டி விழாவை முழுமையாக நம்பிக்கையோட விரதம் இருங்க. உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்க வளமுடன்.